சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அப்பர் திருநாவுக்கு அரசர் நம்மளுடைய தெய்வத்துக்கு உழவார பணின்னு ஒன்று நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியவர். அவங்க அக்கா செய்த பணியை தான் இவர் செய்தார். ஆகையினால இவருக்கு குருநாதர் அவங்க அக்கா தான். அப்படி ஒரு அந்த அம்மா விடாது கோயிலுக்கு தொண்டு செய்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா திலகவதியார் ஒரு பெண்ணாக இருந்து அருமையாக தம்பியை கோயில் நம்ம சிவபெருமான தொழறதுக்கு பாடி பரவறதுக்கு ஆள் வேணும், இட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வர சொல்லி உடனே சிவபெருமான் நான் சூழ நோயை கொடுத்து இட்டுன்னு வரேன் அப்படின்னுட்டார். அவர் வந்த பிறகு அந்த அம்மா திருநீரை பூசி சிவபெருமானை பாடுன்னு பாட வச்சு சிவபெருமான் இவருடைய பாட்டை கேட்டு மகிழ்ந்து குற்றாயினவாருன்னு பாடின உடனே அதை கேட்டு மகிழ்ந்து திருநாவுக்கே அரசனாக இரு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த திருநாவுக்கே அரசன். நாவு இல்லாதவங்க யார்? எல்லாரும் நாக்கு படைச்சிருக்கோம். நமக்கெல்லாம் இந்த நாக்குக்கெல்லாம் அரசன் நம்ம தாத்தா நம்மளுடைய திருநாவுக்கரசர். இந்த நாவால் சிவபெருமானை பாடி வணங்கினா நம்மளுக்கும் பேர் கிடைக்கும். ஏன்னா நால்வருடைய பதிகங்களை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுடைய குறையெல்லாம் சீக்கிரமே தீர்த்து நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடியவன் இறைவன். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த தேவாரம் திருவாசகம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் விட்டு வச்சுருக்கிறோம். இந்த தேவாரத்தெல்லாம் பாடுங்க. கேட்டது கேட்ட வாக்கில் கிடைக்கும். நீங்கள் ஒரு பங்கு தான் கேட்பீங்க, அவர் காலம்பூரா அனுபவிக்கக்கூடிய அளவு கொடுப்பார். அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி திருநாவுக்கரசர் தேவாரம் 6ஆம் திருமுறை திருவதிகை வீரட்டம் பதிகை எண் 98 பண் மறுமாற்ற திருத்தாண்டகம். இதில் 7 பாடல்களை நாம் பாடிட்டோம். இப்போ 8வது பாடல்லேருந்து பாட போகிறோம். நான் ஒவ்வொரு முறையும் 10 பாடல்களை தான் பாடுவேன். இப்படியாவது கேளுங்க, கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து போடுறேன். பாட கற்றுக்கிட்டிங்கன்னா, படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் பாடணும் எனக்கு ராகம் தெரியல, எனக்கு தாளம் தெரியலன்னு சொல்லாதீங்க. எனக்கு என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் அப்பன் கேட்டு ஆனந்த கூத்து ஆடுறான் பாரு, இன்னும் பாடு இன்னும் பாடு இன்னும் பாடுன்னுவார். அது எப்படின்லாம் கேட்காதீங்க. சுந்தரர் பாடலை பாட ஆரம்பித்தேன்னா அதை என்னை எத்தனை வாட்டி பாட வைப்பார் தெரியுமா? அத்தனை முறை பாட வைப்பார். அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ வாங்க நாம் விட்ட இடத்துலேருந்து பணியை தொடரும். ஈசனை உலகினுக்கும் இறைவன் தன்னை இமையவர் தம் பெருமானை எரியாய் மிக்க தேசனை செம்மேனி வெண்ணி கானை சிலம்பு அறையான் பொன் பாவை நலம் செய்கின்ற நேசனை நித்தலும் நினையப் பெற்றோம். நின்று உண்பார் எம்மை நினைய சொன்ன வாசகம் எல்லாம் மறந்தோம் அன்றே வந்தீரார் மன்னவன் ஆவான் தானாரே. சடை உடையான் சங்க குழை ஓர் காதன் சாம்பலும் பாம்பும் அணிந்த மேனி விடை உடையான் வேங்கை அதல் மேலாடை வெள்ளி போல் புள்ளி உழை மான் தோல் சார்ந்த உடை உடையான் நம்மை உடையான் கண்டீர் உம்மோடு மற்றும் உளராய் நின்ற
படை உடையான் பணி கேட்கும் பணியோம் அல்லோம் பாசமர வீசும் படியோம் நாமே. நாவார நம்பனையே பாட பெற்றோம் நான் அற்றார் நல்லாமே வில்ல பெற்றோம். ஆவா என்று எமை ஆழ்வான் அமரர் நாதன் அயனோடு மார்க்கறிவு அரிய அனலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் தென்திசைக்கோன் தானே வந்து கோடி குற்றேவல் செய்கு என்றாலும் குணமாக கொள்ளும் என் குணத்தூளோமே. கோவாடி குற்றேவல் செய்கு என்றாலும் குணமாக கொள்ளும் என் குணத்தூளோமே. எவ்வளோ அருமையான பாடல் கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா? 10 பாடல்களும் முத்து பாடல்கள். அதுவும் நம்ம இறைவனாண்டியே அப்படியே குறுகிட்டோம், இறைவனாண்டே என்னுடைய நான் திருவடியை அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. இறைவனாண்ட ஒப்படைச்சிட்டேன்றத அதுக்கப்புறம் எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்காரு. இருந்தாலும் முதல்லையே இறைவனாண்டே நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ட்டு பாடுறார். இப்போ நம்ம இந்த மறுபடியும் படிப்போம். சடை உடையான் சங்க கொடை ஓர் காதன். சிவபெருமானை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. சடை உடையான் சங்க கொடை ஓர் காதன். எல்லாருமே சொல்லியிருக்காங்க சிவபெருமான் எப்படி இருப்பார். சடை உடையான், ஜடாமுடி, சங்க குழை, அவருடைய காதை அப்படி வர்ணிக்கிறாங்க. சங்க குழை ஓர் காதன், சாம்பலும் பாம்பும் அணிந்த மேனி, தங்க தகுடும் வெள்ளியில் பூணும் அப்படி போட்டிருக்காருன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா பார்த்தீங்களா? சாம்பல், சுடுகாட்டு சாம்பல், அந்த சாம்பல் கூட வேற எங்கேயும் இல்லை, உனத்தை எரிய போட்ட அந்த சாம்பலை அவனுக்கு புண்ணியம் கொடுக்குறாரு. கெட்டதெல்லாம் கெட்டுதுடா, இனிமேலாவது நல்லா இருடா அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கிறார். விடை உடையான், சாம்பலும் பாம்பும் அணிந்த மேனி, விடை உடையான் வேங்கை அதல் மேல் ஆடை, வெள்ளி போல் புள்ளி உழை மான் தோல் சார்ந்த. பாலிஷ் பட்டு எதுவும் இல்லை, அந்த மான் தோல் அதில் வெள்ளி மாதிரி இருக்குதா, அந்த வெள்ளை பொட்டு பொட்டு பொட்டாக இருக்குது இல்லையா, அதை வர்ணிக்கிறாரு. வெள்ளி போல் புள்ளி உழை மான் தோல் சார்ந்த உடை உடையான் நம்மை உடையான், அவன்தான்பா நம்ம ஆள். உடை, அந்த உடை யாரெல்லாம் போட்டுன்னு வராங்களோ அவன்தான்பா நம்ம ஆளுன்றாரு. உடை உடையான் நம்மை உடையான், உம்மோடு மற்றும் உளராய் நின்ற படை உடையான், பணி கேட்கும் பணியோம் அல்லோம் பாசம் அற வீசும் படியோம் நாமே. எல்லாரும் போய் ஏம்மா என்ன வேலை இருந்தால் கொடுங்க, செய்கிறேன், எனக்கு வயிற்றுக்கு பசியாக இருக்குது, எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பணி கேட்போம், பணி கேட்கும் பணியோம், என்ன கூலி கொடுத்து வேலை வாங்க யாராலையாவது முடியுமா? என்ன கூலி கொடுத்து வேலை வாங்குவோர் யாரும் உளரோ அப்படின்னார் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு அந்த ஆற்றுல வெள்ளம் வந்து அவரை போட்டு புதைச்சி வச்சுட்டாங்க. அவரை மீட்கணும், அதுக்காக வந்தவர் வஞ்சி கேள்விக்கும் காட்சி கொடுக்க வந்தார். அந்த வஞ்சி கிழவி என்ன புண்ணியம் பண்ணாலோ அவகிட்ட வந்து புட்டு வாங்கி சாப்பிட்டாரு. அந்த தெருவே கத்திக்கிட்டு வர்றாராம், எனக்கு கூலி கொடுத்து வேலை வாங்குவோர் உண்டோ அப்படின்ட்டு. யாராவது இது மாதிரி கேட்பாங்களா பாரு, அது நம்ம அப்பனால் மட்டும்தான் முடியும். வணங்காத கரம், குனியாத சிரம், யாருக்கும் வணங்காத சிரம் அது, யாரை பார்த்தும் குவியாத கரம் அது. அப்படி ஒரு இறைவனை யார் வேலை கொடுத்து அவருக்கு கூலி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் கூலி கொடுக்குறவன் அவன்.
பண்ணுற வேலைக்கும் கூலி கொடுப்பான், பண்ணுற தீமைக்கும் கூலி கொடுப்பான், எல்லாத்துக்கும் கூலி கொடுக்குறவன். அந்த மாதிரி படை உடையான் பணி கேட்கும் பணியோம் அல்லோம். பணி கேட்போம், பணி கேட்கும் பணியோம் அல்லோம், பாசமர வீசும் படியோம் நாமே. அப்படி ஒரு அழகான வார்த்தைகளை சிவபெருமானுடைய திருவருள் இல்லையா? பாருங்க, நாவார நம்பனையே பாடப்பெற்றோம். இந்த நாவால் சிவபெருமான நம்பனவங்களுக்கு நடராஜன், நம்பாதவங்களுக்கு நான் அற்றார் நல்லாமே வில்ல பெற்றோம் ஆவா என்று எமை ஆழ்வான் அமரர் நாதன் அயனோடு மார்க்கு அறிவு அறிய அனலாய் நீண்ட தேவாதி தேவன் சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான் தென் திசைக்கோன் தானே வந்து கோ ஆடி குற்றேவல் செய்கு என்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்து உளோமே. நீ என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டி வணங்கணும். ஐயா, நான் எவ்வளோ நான் பண்ணுறது எல்லாமே குற்றம்தான், எதுவுமே நல்லது நான் பண்ணதில்லை, அதையெல்லாம் குணமாக கொண்டு என்னை காத்துரட்சிக்கணும். இது நம்மளுக்காக திருநாவுக்கரசர் பாடி வச்சுருக்காரு. ஏன்னா அவரை குணமாக கொண்டதுனால தான் சமணர்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்து சைவத்தை தழைக்க வச்சார். ஆகையினால் 50 ஆண்டிலிருந்து அவர் வாரி கொட்டின பாடல்கள் அவ்வளோ 40,000 பாடல்களுக்கு பாடினாராம். நம்மளுக்கு கிடைச்சது கொஞ்சம்தான். அதை கூட நாம் உடப்பையில் போட்டு வச்சுருக்கோம், பார்க்கறது கிடையாது. யாரெல்லாமோ மற்ற மொழிக்காரங்கள்லாம் படிச்சுட்டு இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது. இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் விட்டு வச்சுக்கிறோமே, நம்ம சொத்தை யாரெல்லாம் ஆள்றாங்களே. சிவபெருமானே நல்ல வேலை நான் பழச்சிக்கினேன். எங்கள் அப்பனுடைய தேவாரம் திருவாசகம் எனக்கு கிடைக்க பெற்று நான் பாடுறேன், படிக்கிறேன். சிவபெருமானுடைய இந்த பேரருளை நீங்களும் பெறணும்னு உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன். கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருநாவுக்கரசர் திருவடிகளையே போற்றி போற்றி.